வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய பெற்றோரின் மனக்கசப்பு உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் பெற்றோரின் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அனைவருக்குமே இருக்கும். ஆனால் துலாம் ராசினருக்கு பெற்றோரின் அன்பை பெறுவதிலும் அவர்களின் புரிதலை பெறுவதிலுமே கூட போராட்டமாகவே இருந்திருந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவோ நல்ல பிள்ளையாக இருக்க நினைத்தாலுமே பெற்றோரின் மனக்கசப்பிற்கு ஆளாக வேண்டிய துரதிர்ஷ்டவசமாக சூழல்கள் உங்களுக்கு அமைந்திருக்கும். மற்ற சகோதர சகோதரிகளுடன் உங்களை ஒப்பிட்டு பேசுவதோ அல்லது உங்களின் உழைப்பை அங்கீகரிக்காமல் மற்றவர்களின் தவறான பேச்சை கேட்டு உங்கள் மீது கோபப்படுவதோ தொடர்கதையானது உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் குடும்பத்திற்காக என்ன செய்தாலுமே அது பெற்றோரின் கண்ணிற்கு பெரிதாக தெரியவில்லை. மாறாக நீங்கள் செய்ய தவறிய ஒரு சிறு விஷயம் பெரிய குற்றமாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கும். பெற்றோரின் ஆசையும் அன்பும் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உங்களுடைய மனசை எப்போதுமே அரித்து கொண்டே இருக்கும். நீங்கள் நியாயத்தின் பக்கம் நின்றபோது அது பெற்றோருக்கு எதிர்ப்பாகத்தான் தெரிந்திருக்கும். இதன் காரணமாகவே பெற்றோர் பிள்ளை உறவில் ஒரு இடைவெளி விழுந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு மனக்கசப்பும் தாங்க முடியாத மனபாரமே உங்களுக்கு உருவாகியிருக்கும். வாழ்க்கையில எத்தனை பேரை அன்பின் பெற்றாலுமே பெற்றோரின் மனசுல ஏற்பட்ட சிறிய மனக்கசப்பை உங்களை அதிகமாக வேதனைப்படுத்தியிருக்கும். அதாவது நீங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளவோ வேலைப்பளு காரணமாகவோ பொருளாதார சிக்கல்கள், குடும்ப பொறுப்புகள் மற்றும் தவிர்க்க முடியாத சில முடிவுகள் காரணமாகவே நீங்கள் நினைத்தபடி அவங்களுடன் நேரம் செலவிட முடியாமல் போயிருக்கும். இதனாலேயே அவங்களின் மனசுல சொல்லப்படாத ஏற்றமும் உங்களின் மனசுல ஆழமான குற்ற உணர்வுமே உங்களுக்கு உருவாகியிருக்கும். சில நேரங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகளை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஏக்கமும், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அவங்களுக்கு வேறு அர்த்தமாகவே புரிந்திருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்ததை அவங்க அலட்சியமாகவே எடுத்துக்கொள்வாங்க. அவங்களின் கோபத்திற்கு பின்னால இருந்த அன்பு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தாலுமே அந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். பல இரவுகளில் நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம், அந்த நாளில் அவங்களை வருத்தப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனசை வாட்டியிருக்கலாம். பெற்றோரின் கண்களில் தோன்றிய ஏமாற்றத்தை பார்த்தபோது நீங்கள் வெளியிலே சிரித்தாலுமே உள்ளுக்குள்ள அமைதியாக அழுத நாட்களுமே உங்களுக்கு இருக்கும். சில குடும்பங்களில் சொத்து, பொறுப்பு, சகோதரர்களுக்கிடையேயான கருத்து வேறுபாடுகளோ அல்லது வாழ்க்கை தேர்வுகள் காரணமாகவே பெற்றோரின் மனம் உங்களுக்கு புண்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலுமே பெற்றோரின் நன்மையை புரிந்து கொள்வீங்க என்ற நம்பிக்கை உங்களுக்கு அனைவருக்குமே இருந்து வந்திருந்திருக்கும். ஆனால் பெற்றோருடைய அன்பு பெறுவதிலையும் அவங்களுடைய புரிதலை பெறுவதில் கூட உங்களுக்கு போராட்டமாக இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா நீங்கள் எவ்வளவோ நல்ல பிள்ளையாகவே இருக்க நினைத்தாலுமே பெற்றோருடைய மனக்கசப்புக்கு முன்னால் நீங்கள் ஆளாக வேண்டிய துரதிர்ஷ்டவசமான சூழல்கள் உங்களுக்கு அமையக்கூடிய நேரமாகவே இருக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக என்ன செய்தாலுமே அது பெற்றோருடைய கண்ணிற்கு பெரிதாகவே உங்களை பற்றி தெரிந்திருக்காது. அதற்கு பதிலாக நீங்கள் செய்ய தவறிய ஒரு சிறு விஷயம் பெரிய குற்றமாகவே உங்களுக்கு சித்தரிக்கப்பட்டு பெற்றோருடைய ஆசையும் அன்புமே நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உங்களை மனசை எப்போதுமே அரித்து கொண்டே இருந்திருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். இதன் காரணமாகவே பெற்றோர் பிள்ளை உறவுல ஒரு இடைவெளியே விழுந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு மனக்கசப்புகளும் தாங்க முடியாத மனப்பாரங்களே உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. உறவுகளை இனிமே அதிகரிக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையிலேயேவும். இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற உறவினர்களும் நண்பர்களும் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. சுற்றத்தாரிடம் பேசுவதில் மென்மையும் கனிவுமே கூட உள்ளது. இதனால் பழைய பகைமை மறைந்து பிணைப்பு வலுப்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு உள்ளன. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பங்காளிகளிடையே இருந்து வந்த நிலம் தொடர்பான தகராறுகளும் மற்றும் அல்லது பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமான முறையில் முடிவுக்கு வர வாய்ப்பு உள்ளது உங்கள் வாழ்க்கையிலேயும்.
பல ஆண்டுகளாகவே உங்களுக்கு உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் தவறான புரிதல்களும் பேசாமல் இருந்த இடைவெளிகள் அனைத்துமே படிப்படியாக குறையக்கூடிய காலம் இப்போது உங்களுக்கு அமைய உள்ளன. நீங்கள் மனதில் வைத்திருந்த வருத்தங்களையும் மறைந்து புதிய உறவை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க உள்ளன. உங்களை பற்றி தவறாக நினைத்தவங்கள் உங்களுடைய உண்மையான குணத்தை புரிந்து கொள்வாங்க. குடும்ப விழாக்கள், சந்திப்புகள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மூலியமா உறவுகள் மீண்டும் வலுப்பெற உள்ளன. நண்பர்களின் ஆதரவும் அதிகரிக்க உள்ளது. உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருபவர்களுடைய எண்ணிக்கையும் கூட உள்ளது. உங்களுடைய பேச்சுத்திறனும் சமரச மனப்பான்மையும் பல உறவுகளை காப்பாற்றும். பழைய பகைகள் விலகி புதிய நம்பிக்கையும் உருவாக போது உங்களுக்கு. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே அவை விரைவில் தீர்க்கப்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு உள்ளன. துலாம் ராசியின் சமநிலை குணமும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பலமாகவே அமைய உள்ளது. அன்பு, மரியாதை, நம்பிக்கை ஆகிய மூன்றின் அடிப்படையில் தான் உறவுகள் மேலுமே உங்களுக்கு வலுவடையக்கூடிய காலமாக இப்போது அமைய உள்ளன. இதுவரைக்குமே உங்களை புரிந்து கொள்ளாமலேயும் விலகி சென்ற உறவினர்களும் நண்பர்களுமே மீண்டும் உங்களை தேடி பழகி பேச உள்ளாங்க உங்களிடம். அது கூட இல்லாமல் சுற்றத்தாரோடு சுற்றத்தார்கள் உங்களிடம் பேசுவதில் மென்மையும் கனியுமே உங்களுக்கு கூடக்கூடிய நன்மைகள் ஏற்படக்கூடும். இதனாலேயே உங்களுக்கு பழைய பகைமையுமே மறைந்து பிணைப்பும் வலுப்படக்கூடிய நிலைகள் உங்களுக்கு உள்ளன. குடும்ப உறுப்பினர்களும் மற்றும் பங்காளிகளிடையே இருந்து வந்த நிலம் தொடர்பான தகராறோ பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமான முறையில் முடியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய உள்ளது. அது கூடவே தான் நீங்கள் பல ஆண்டுகளாகவே உங்களுடைய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்திருந்த மனக்கசப்புகளும் தவறான புரிதல்களுமே பேசாமல் இருக்கிற இடைவெளிகள் அனைத்துமே இப்போ உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய காலமாகவுமே இந்த காலம் உங்களுக்கு அமைய உள்ளது. நீங்கள் மனசுல வைத்திருந்த வருத்தங்கள் எல்லாமே மறந்து புதிய உருவை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க உள்ளன. நண்பர்கள் மூலியமா ஆதரவும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. குடும்ப விழாக்களும் சந்திப்புகள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மூலியமா உறவுகள் மீண்டுமே உங்களுக்கு வலுப்பெற உள்ளது. உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருபவர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு கூட உள்ளன. உங்களுடைய பேச்சு திறனும் சமரச மனப்பான்மையினால் பல உறவுகளை காப்பாற்ற உள்ளன. பழைய பகைகளை எல்லாமே நீங்கள் மறந்து விலகி புதிய நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில மலரப்போகின்றது. குடும்பத்துல சிறிய கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு வந்திருந்தால் அவை விரைவிலே உங்களுக்கு தீர்க்கப்படக்கூடிய காலம் இப்போது அமைந்துள்ளது. உங்களுடைய சமநிலை குணமும் இந்த காலகட்டத்திலிருந்து மிகப்பெரிய பலமாகவே உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டம் உள்ளன. அன்பு, மரியாதை, நம்பிக்கை ஆகிய மூன்றின் அடிப்படையில தான் உறவுகள் மேலுமே உங்களுக்கு வலுவடையக்கூடிய காலம் வந்துவிட்டது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ஆசை பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பங்காளிகளிடையே இருந்து வந்த நிலம் தொடர்பான தகராறுகளும் மற்றும் அல்லது பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமான முறையில் முடிவுக்கு வர வாய்ப்பு உள்ளது. உங்கள் வாழ்க்கையிலேயும் பல ஆண்டுகளாகவே உங்களுக்கு உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் தவறான புரிதல்களும் பேசாமல் இருந்த இடைவெளிகள் அனைத்துமே படிப்படியாக குறையக்கூடிய காலம் இப்போது உங்களுக்கு அமைய உள்ளன. நீங்கள் மனதில் வைத்திருந்த வருத்தங்களையும் மறைந்து புதிய உறவை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க உள்ளன. உங்களை பற்றி தவறாக நினைத்தவங்கள் உங்களுடைய உண்மையான குணத்தை புரிந்து கொள்வாங்க. குடும்ப விழாக்கள், சந்திப்புகள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மூலியமா உறவுகள் மீண்டும் வலுப்பெற உள்ளன. நண்பர்களின் ஆதரவும் அதிகரிக்க உள்ளது. உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருபவர்களுடைய எண்ணிக்கையும் கூட உள்ளது. உங்களுடைய பேச்சுத்திறனும் சமரச மனப்பான்மையும் பல உறவுகளை காப்பாற்றும். பழைய பகைகள் விலகி புதிய நம்பிக்கையும் உருவாக போது உங்களுக்கு. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே அவை விரைவில் தீர்க்கப்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு உள்ளன. துலாம் ராசியின் சமநிலை குணமும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பலமாகவே அமைய உள்ளது. அன்பு, மரியாதை, நம்பிக்கை ஆகிய மூன்றின் அடிப்படையில் தான் உறவுகள் மேலுமே உங்களுக்கு வலுவடையக்கூடிய காலமாக இப்போது அமைய உள்ளன. இதுவரைக்குமே உங்களை புரிந்து கொள்ளாமலேயும் விலகி சென்ற உறவினர்களும்
நண்பர்களுமே மீண்டும் உங்களை தேடி வந்து பழகி பேச உள்ளாங்க உங்களிடம். அது கூட இல்லாமல் சுற்றத்தாரோடு பேசுவதில் சுற்றத்தார்கள் வந்து உங்களிடம் பேசுவதில் வந்து மென்மையும் கனியுமே உங்களுக்கு வந்து கூடக்கூடிய நன்மைகள் ஏற்படக்கூடும். இதனாலேயுமே உங்களுக்கு பழைய பகைமையுமே மறைந்து பிணைப்பும் வலுப்படக்கூடிய நிலைகள் வந்து உங்களுக்கு உள்ளன. குடும்ப உறுப்பினர்களும் மற்றும் பங்காளிகளிடையே இருந்து வந்த நிலம் தொடர்பான தகராறோ பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சாதகமான முறையில் முடியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அமைய உள்ளது. அது கூடவே தான் நீங்கள் பல ஆண்டுகளாகவே உங்களுடைய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்திருந்த மனக்கசப்புகளும் தவறான புரிதல்களுமே பேசாமல் இருக்கிற இடைவெளிகள் அனைத்துமே இப்போ வந்து உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய காலமாகவுமே இந்த காலம் உங்களுக்கு அமைய உள்ளது. நீங்கள் மனசுல வைத்திருந்த வருத்தங்கள் எல்லாமே மறந்து புதிய உருவை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்க உள்ளன. நண்பர்கள் மூலியமா ஆதரவும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. குடும்ப விழாக்களும் சந்திப்புகள் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மூலியமா உறவுகள் மீண்டுமே உங்களுக்கு வலுப்பெற உள்ளது. உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருபவர்களின் எண்ணிக்கை வந்து உங்களுக்கு கூட உள்ளன. உங்களுடைய பேச்சு திறனும் சமரச மனப்பான்மையினால் பல உறவுகளை காப்பாற்ற உள்ளன. பழைய பகைகளை எல்லாமே நீங்கள் மறந்து விலகி புதிய நம்பிக்கையும் உங்க வாழ்க்கையில மலரப் போகின்றது. குடும்பத்துல